அடுத்து சமுதாயமே அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்காக நம்ம கவிஞர் ஷியாமா, லலிதா ஷியாமா அம்மா அவங்க வந்து இணைப்புல இருக்காங்க. அம்மா பேசுங்கம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெண்களுக்கு வந்து சமுதாயத்துல நிறைய கட்டுப்பாடுகள், எங்கேயாவது வெளியே போகணும்னா அதுக்கு சொல்லிட்டு போகணும். அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் வந்து பாலியல் வன்முறைகள் நிறைய இருக்கு. பெண்களுக்கு ஆசிட் வீசுறது ரொம்ப அதிகமாக இருக்கு. முன்னார் காலத்துல இருந்தது, ஆனா அதை விட இப்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. காந்தியடிகள் சொன்னாரு, ராத்திரி 12 மணிக்கு கூட பெண்கள் வந்து சுதந்திரமா போகணும் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரலன்னா எத்தனையோ பேர் போறாங்க வராங்க. பாரதி கண்ட புதுமை பெண்களாக இருக்கிறார்கள். இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. போன வருடம் கூட ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு வந்து வேலைந்து ஜம்ப் பண்ணி தற்கொலை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தற்கொலைகள்லாம் நிறைய நடக்குது. நிறைய பள்ளிகள்ல பெண்களுக்கு பாலியல் வன்முறை நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ நானே வந்து ஒரு யோகா கிளாஸ் போனேன்னா இப்போ அக்கம் பக்கத்து வீடுகள்ல இல்ல, சமுதாயத்துல நிறைய பேர் கேட்பாங்க, என்ன நீங்க யோகா கிளாஸ் போறீங்க, வீட்டுல யாரும் சமைக்கிறாங்க, இன்னைக்கு 2 மீட்டிங் பேசினேன், பக்கத்து வீட்டுல 2 மீட்டிங் பேசுறீங்க, எப்போ சமைப்பீங்க வீட்டுல, இவங்களுக்கு என்ன இவங்களா வந்து சமைக்க போறாங்க, நம்ம வீட்டுல நான் தானே சமைக்க போறேன், என்னுடைய வேலையை பார்த்துட்டு போறேன். என் வீட்டுல வந்து என்னுடைய கணவர் என் மகன்லாம் என்ன நல்லா ஆதரிக்கிறாங்க. ஏதாவது கவியரங்கம்லாம் நிறைய போவேன். அப்போ கவியரங்கம் போயிட்டு வரீங்க, எப்போ வந்து சமைப்பீங்க, பண்ணி வச்சுட்டு போயிடுவோம், இல்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிடுவோம், இல்லைன்னா என் கணவர், ஐயோ உங்க கணவரா பண்றாரு, என்னம்மா நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என்னங்க, எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு கருத்து ஒற்றுமை எங்களுக்குள்ள இருக்கு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்களா வந்து சமைக்க போறீங்கன்னு. அதே மாதிரி ரோட்ல மார்னிங் வாக்கிங் போயிட்டு வந்தா, வாக்கிங் போயிட்டு வரீங்க, எப்போ வந்து சமைப்பீங்க, எப்போ வந்து டிஃபன் பண்ணுவீங்க, இதெல்லாம் இவங்களுக்கு என்ன ஆச்சு. நான் வந்து எனக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு டைவர்ஷன் வேணும்னு வெளியே போய் பேசுறேன், பட்டிமன்றம் பேசுவேன். சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசிருக்கேன். எனக்கு அது வந்து ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா இந்த சமுதாயத்துல வந்து நிறைய பேர் நம்மள கொஸ்டின் பண்ணும்போது, என்ன இந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவரை பாக்குறாரு, இது பண்றாங்க அப்படின்னு பேசும்போது மனசுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன இப்படி பேசுறாங்களே, ரொம்ப புலம்புவேன். என் ஹஸ்பண்ட் சொல்வாரு, அதெல்லாம் மறந்துரு, அவங்களுக்கு இதேதான் வேலைன்னு. இந்த சமுதாயமே வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் அடிமைப்படுத்திதான் வைத்திருக்கிறது. இன்னும் அவங்களுக்கு வந்து நிறைய சுதந்திரம் கொடுக்கணும். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க கூடாது. ஆனா எங்க மாமியார்லாம் என்ன நல்ல நல்வழிப்படுத்தினாங்க. ஆனா ஆரம்பத்துல எல்லாம் சொல்லுவாங்க, என்ன நீ இப்படி மீட்டிங் போயிடுற, அப்படி போயிடுற, கரெக்டான நேரத்துக்கு வந்து பண்ணணும் அப்படிம்பாங்க. சமுதாயத்திலயும் கொஸ்டின் பண்ணுவாங்க. பட் அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படுறது இல்லை. இப்போ ஓரளவு தைரியம் வந்துடுச்சு, நமக்கும் வயசாச்சு, கடமைகள்லாம் முடிந்து விட்டது. எனக்கு பிடித்த மாதிரி பேசுறேன், பிடித்த இடத்துக்கெல்லாம் போறேன். இந்த ஃபாரின்ல பண்ற மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமை பண்றவங்களை வந்து நம்ம நிக்க வச்சு சுடணும், இல்லைன்னா அவங்க தலையை கட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தீவிரமான நிறைய ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம் வாய்ப்புக்கு. ரொம்ப சிறப்பா ரொம்ப சந்தோஷமா. சமுதாயத்துல நம்ம என்னதான் வந்து நம்ம முன்னேறணும்னு நினைச்சாலும் சமுதாயம் சொல்லிக்குமா, அவங்களோட மைக் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நம்ம அம்மா எப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு. லலிதா அம்மா ரொம்ப சிறப்பு. அவங்க விட்டா வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இதுதான் சமுதாயத்துல இதுவும் தானே இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம என்னமோ பண்ணிட்டு இருப்போம், அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அது ஏன் பண்றாங்க, என்னமோ நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தீர்க்க போறது நம்மதான். ஆனா சும்மா இருக்காம எதையாவது ஒரு கேள்வி கேட்டுட்டு ஏதாவது ஒண்ணு பண்றது. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இங்க, அதாவது குறைச்சி நேரத்துல கூட அத்தனையும் அவங்க சொல்லிட்டாங்க. சமுதாயத்துல இதெல்லாம் உண்மையிலே இருக்குதான். அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க சரியா பார்த்துக்கிட்டு பெண்களுக்கு சரியா மதிப்பு கொடுத்துட்டு இருந்தா சமுதாயம் நல்லபடியா இருக்கும். அப்படி இல்லைங்கிறது அது ஒரு தடையா இருக்குங்கிறது உண்மைதான். அருமையா சிறப்பா கருத்துக்களை சுருக்கமா வைத்த லலிதா அம்மாவுக்கு நன்றி, பாராட்டுகள்.